உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்த உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. சனிக்கிழமை உபவாச ஜபம், அதில் பங்கு பெறணும். இங்கே வர முடியலைன்னா வீட்டிலையாவது ஒரு நேரம் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அவிசுவாசத்தை போக்குவதற்கு இயேசுவே சொன்ன ஒரு பதில் என்னது? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அதுக்கு ஏன் விரட்ட முடியலன்னா உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் அப்படி சொல்லிட்டார். உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் அந்த பிசாசு விரட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த பிசாசு விரட்டணும்னா என்ன செய்யணும்? உபவாசமும் ஜபமும் தேவை. அதனால் ஒவ்வொரு வாரமும் இங்கே உபவாச ஜபம் இருக்கிறது. வர முடியாதவங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலையே உபவாசித்த கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். அவிசுவாசம் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்லியிருக்கு. நம்ம எவ்வளோ வசனத்தை அறிக்கை பண்ணுறோம், ஆனால் இந்த விசுவாசம் என்ன ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்தோம்னா இந்த அவிசுவாசம்ங்கிற ஒன்று பிசாசு ஏற்கனவே அதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை ஆக்கி வச்சுட்டான். நம்ம உலகத்தை பார்த்துட்டு ஆமாம் அப்படித்தானே அப்படின்றோம். நாம் உலகத்தை பார்க்கக்கூடாது, கர்த்தரை அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். கர்த்தரை அவருடைய வார்த்தையை பார்க்கறது மாத்திரமல்ல, கொஞ்சம் உபவாசமும் தேவையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, டெய்லி காலையில் 11 மணி முதல் 1 மணி வரை இங்கே வசனத்தை கேட்போம், பாடுவோம், துதிப்போம், அந்நிய பாஷையிலையும் பேசுவோம். யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லா நாளும் இருக்குது. எந்த நாளில் வர முடியுமோ வரலாம், யாருக்கு எப்பெல்லாம் வர முடியுமோ வரலாம். காலையில் 11 மணி முதல் 1 மணி வரை இங்கே அந்த ஜபம் இருக்கிறது. பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த 4வது பரிமாணம் பால் யாங்கிச்சோ கொரியாக்காரரு அவர் எழுதின புஸ்தகம். இது எத்தனை பேர் வீட்டில் கையில் வச்சுருக்கீங்க? 4வது பரிமாணம். சரி, இந்த அதாவது 3 பரிமாணங்களை தெரியும்: நீளம், அகலம், உயரம். 4வதா நம்முடைய வாழ்க்கையில் ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள். இயற்கை மண்டலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் 3 பரிமாணங்களில் அடக்கிடுறீங்க, நீளம், அகலம், உயரத்தில். ஆனால் 4வது பரிமாணம் என்று சொல்லப்படுவது ஆவி மண்டலத்தில். இயற்கை மண்டலத்தில் இருக்கிறத வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆவி மண்டலத்தோடைய சட்டதிட்டங்கள்: தேவன் ஆவியாக இருக்கிறார், பிசாசு ஆவியாக இருக்கிறான், நீங்களும் நானும் கூட ஆவியாக தான் இருக்கிறோம். நம்ம இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கோம், நம்முடைய ஆவி சரீரத்துக்குள்ளே இருக்கு, அவ்வளோதான். அப்போ இந்த ஆவி மண்டலத்துக்குரிய சட்டதிட்டங்கள் அது எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணுமானா, தேவனுடைய வார்த்தைகளை, ஆவி மண்டலம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசினால் ஆவி மண்டலம் உங்களுடைய சார்பாக மாறும். உலகம் பேசுறதே கேட்டுக்கிட்டே இருக்கிற போது, அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அப்படித்தானே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது நமக்கு பாதகமாய் முடிகிறது. ஆனால் ஆவி மண்டலத்தில் தேவன் பேசுகிறதை நீங்கள் பார்த்து கேட்பீர்கள் என்றால், அதை நீங்கள் பேசும்போது இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றப்படுகிறது. இதற்கு ரொம்ப விசேஷமான முக்கியமான எடுத்துக்காட்டு ஆபிரகாம் தான். அவன் 75 வயதான போது அழைக்கப்பட்டான். பிள்ளை கொடுக்குறேன்னாரு. 99 வயதாகுது, வயசாயிருச்சு. மறுபடி பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. என்ன பண்ணுறது? சரி, இஸ்மாவேலை ஆசீர்வதிச்சு விடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டான். பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய பார்வையெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தாலும் கூட அந்த விசுவாசம் பூரணப்படலை. அதனால் அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணுமோ செய்கிறார். ஆரம்பத்திலேருந்து இந்த தேசத்தை அவன் சந்ததி கொடுப்பேன், சந்ததினா பிள்ளையை கொடுத்து பிள்ளையோட பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்,
அதை சொன்னார். அப்புறமா வானத்து நட்சத்திரங்களை போல உன் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னாரு. பூமியின் மணலத்திலையும் உங்களோட பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், உன் வீட்டில் பிறந்தவன் அவன் இந்த உன்னுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் இல்லை, உன்னுடைய குமாரன் சாராளுக்கு பிறக்கிற உன்னுடைய குமாரனே இந்த ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அப்படி சொன்னார். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே வர்றார். அப்படியே அவனுடைய விசுவாசத்தை வளர்த்தாரு. விசுவாசம் எப்போ பூரணமாச்சோ அவன் தேடின அந்த ஈசாக்கு பிறந்துட்டான். கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு டோஸ் விட்டாருன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்டா நான் இத்தனை தடவை உழவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ மறுபடியும் போய் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்மவேலை ஆசீர்வதின்னு சொல்கிற படா அப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் பைபிளில் எல்லாம் பேசிட்டு கர்த்தர் எழுந்தருளினார்னு போட்டிருக்காது. அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. கோச்சுக்கிட்டு போனார்னு அர்த்தம். இவரே கோச்சுக்கிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்பிடுவோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன். அப்படி விசுவாசம் வச்சு என் சரீரம் இப்படி பலவீனமாக போனாலும், சாராவுடைய கற்பை செத்து போனால், கர்த்தர் சொன்னபடி ஈசாக்கு பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திர ஆண்டவரே அவரை துதித்து கனம் பண்ணானே. அப்பொழுது அவன் சரீரமும் வாலிபத்துக்குரிய சரீரமாய் மாறியது. அவன் எதிர்பார்த்த ஈசாக்கு பிறந்தான். இதை பற்றி இந்த புஸ்தகத்தில், இந்த 4வது பரிமாணம்ங்கிற இந்த புஸ்தகத்தில் இதில் எழுதியிருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த புஸ்தகத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே வாங்கி படித்தவர்களுக்காக நன்றி. இல்லாதவங்களுக்கு இங்கே புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கேன். புஸ்தகத்தில் 150 ரூபா விலை போட்டிருக்கு. நான் நிறையா கேட்டு வாங்கினதுனால 120 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், இங்கே சர்ச்சில் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆள் இந்த புஸ்தகத்தை கேட்டாங்க, 20 ரூபா கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போகலாம். விலை 150 ரூபா போட்டிருக்காங்க, எனக்கு 120 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுப்பேன். 20 ரூபா கொடுத்துட்டு போகிற போது அங்கே வாங்கிக்கிறலாம். ஏன் இவ்வளவு நான் காசு செலவு பண்ணுறேன் அப்படி யோசிக்கிறீங்களா? இதில் இருக்க விவரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஆபிரகாமை போல நீங்களும் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீங்கிற அந்த ஆசையில் நான் இதை செய்கிறேன். 20 ரூபா கொடுத்துட்டு குடும்பத்துக்கு ஒருத்தர் இதை வாங்கிட்டு போகலாம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மீதி எல்லாரும் அதை சேர்த்து வாசிக்கலாம். நான் மொத்தம் வாங்கினது 100 தான். இருக்கிறத வாங்கிட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்கிட்டு போய் வச்சுருக்கிறதில்ல, வாசித்து இப்போ நான் என்ன சொன்னனோ இதில் என்ன எழுதியிருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். 4வது பரிமாணம் ஆவி மண்டலம் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்களில் செயல்படுகிறது அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை பாருங்க, யூ வில் பி பிளஸ்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதுபோல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வசனம் எங்கே இருக்கு? வசனம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னு கலாத்தியர் 3:13-14. ஓகே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கும்படி. பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கும்படி. அப்போ நமக்கு என்னதான் கொடுக்கணுங்கிறாராம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்றாரு. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் மிகுந்த சீமானாக இருந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை கேட்டு பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருடையது பூரா என்னுடையது அப்படி வாங்கிட்டான். இயேசு சொன்னாரு, பிதாவுடையதெல்லாம் என்னுடையது. அப்புறம் உடன்படிக்கையில் இயேசுவை அவன் பெற்றுக்கொள்கிறான், தன்னுடைய குமாரனை கொடுக்குறேன்றான். அப்போ இயேசுவையே பெற்றுக்கொண்டா தேவனுடைய சர்வ ஆசீர்வாதங்களுக்கும் இவன் பங்குள்ளவனா. அதே போல் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு,
அதாவது தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்கள். அதை நினச்சி பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, இப்போ ஆதியாகமம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனமும் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனமும் வாசிக்க போகிறோம். 2வது அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாம் ஏவாளுக்கு பயம் ஏதாவது இருந்துச்சா? பயமும் இல்லை, வெட்கமும் இல்லை. அவங்க தங்களை பற்றி வெட்கப்படுவதற்கு எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 8லிருந்தே கூட வாசிக்கலாம். 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, என்னது சந்நிதிக்கு விலகி அவரை விட்டு ஓடுறாங்க. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒளிஞ்சுக்கிற வேற செய்கிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்னவா, நிர்வாணமாக இருக்கிறது இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது. தேவன் சிருஷ்டித்த போது இருந்த நிர்வாணம் அது அவங்களுக்கு நிர்வாணமாகவே தெரியலை. நான் பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ தேவ மகிமை தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாகவே இருந்திருக்குது. பாவம் செஞ்சவொன்னே தேவ மகிமை போயிடுச்சு. இப்போ அவங்க நிர்வாணியாக இருக்கிறாங்கன்னு வெட்கப்பட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சு, கர்த்தர் முன்னாடி யாராவது ஒளிஞ்சுக்கிற முடியுமா? ஆனால் ஓடி ஒளியணுங்கிறான். ஆனால் அவர் கூப்பிடுறாரு, ஆதாமே, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயமும் வெட்கமும், கர்த்தரை விட்டு ஓடி ஒளிகிறதும், இந்த 3 காரியத்தை இங்கே பார்க்குறீங்க. பயமும் வெட்கமும் கர்த்தரை விட்டு ஓடி ஒளிகிற இந்த காரியமும் பாவத்தினால் வந்தது. நிர்வாணமாக இருந்தால் அது அவங்களுக்கு கேவலமாக இருக்கல, அவமானமாக இருக்கல. ஆனால் பாவம் வந்த உடனே நிர்வாணம் ரொம்ப மோசமாயிருச்சு, கேவலமாயிருச்சு. ஏன்னா மகிமை போயிருச்சு. இப்பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டியது, இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டதாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த சண்டை அது நீக்கப்பட்டது. அவர் கோபம் நீங்கி மனுஷனிடத்தில் பிரியமாயிருக்கிறார். எவ்வளவு பிரியமாயிருக்கிறார்னு நம்ம ஒன்றுமே நான் உன்னை திட்டவே மாட்டேன்டா அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் ஆயிட்டார். அதை ஏசாயா 54 ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 54 9வது வசனமும் 10வது வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ இவ்வளவு பாடுபட்டிருக்கிறியே, இவ்வளவு பாடுகளும் என்னை பொறுத்த வரைக்கும் நோவாவுடைய காலத்தில் அங்கே உண்டான
துன்பங்கள் போல இருக்குது. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். உன் மேலே கோபப்படுறதில்லை, உன்னை திட்டமாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிக்கல, ஆணையிட்டேன்கிறார். இது என்ன அது ஆச்சரியமாக இருக்குது. தனக்குத்தானே ஒரு ஆணையிட்டுக்கிறார், நான் இதை பேசக்கூடாது அப்படின்னு அவர் ஆணையிட்டுக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. கிருபை விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்கை. சண்டைக்காரவங்க இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. இயேசுநாதர் குறுக்க வந்து பிதாவாகி தேவனுக்கு இருந்த கோபத்தெல்லாம் போக்கிட்டார். அது பிதாவுடைய கோபமெல்லாம் இயேசு சிலுவை இருந்தபோது பாவஞ்ச எல்லா பாவமும் இப்போ இந்த இயேசு மேலே இருக்கா. அந்த பாவியாகிய இயேசுவை இவன் அடிச்சு நான் கொள்றேன் அப்படின்னு அந்த ஆத்திரத்தில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய கோபத்தெல்லாம் அவர் மேலே ஊற்றினார். எல்லா கோபத்தையும் ஊற்றிக்கிட்டார். இப்போ அவர்கிட்ட கோபம் இல்லை. ஆதலால் மனம் திரும்பி வரக்கூடிய நம்மிடத்திலே தேவன் எந்த ஒரு கோபத்தையும் காட்டுவதில்லை. இப்போதான் கேட்டீங்க, பிள்ளைங்க சொன்னபடி கேட்காம என்னவோ செஞ்சால் கூட பெற்றோர் வந்து உடனே ஒன்று அடிக்கடியெல்லாம் போடுறதில்லை. அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நம்மிடத்திலையும் கூட நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்மிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை பேசி கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தோம், ஆதாம் பாவம் செய்த பிறகு வெட்கம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது, ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமை வந்தது. அந்த பாவத்தின் பலன் அது மரணம். அது ஆவிக்குரிய மரணம், பிறகு சரீர மரணம், அடுத்து வரக்கூடியது ரெண்டாவது மரணம், அது நரகத்துக்கே போகக்கூடியது. ஆதலால் இந்த இயேசு பரிகாரம் செய்த போது என்ன நடந்திருக்கு? வெட்கமும் போகுது, பயமும் போகுது. கர்த்தர்ட்ட தைரியமாய் வந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்றார். இன்றைக்கு அதனால தான் நம்ம கர்த்தரிடத்தில் தைரியமாய் வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கிருபாசன தண்டையில் பிரதான ஆசிரியரின் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்தத்தோட பிரவேசிக்கலாம். 7 தடவை அந்த கிருபாசனத்தின் மேலே ரத்தத்தை தெளிக்கணும். அது என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அதை தெளிக்கணும். அப்போதான் ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை. சகல வேலையிலேயே நீ உள்ள வராத, செத்து போயிடுவேன்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப பயங்கரமான இடம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்திருந்தார்? இந்த 10 கற்பனைகள், 10 கற்பனையுமே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. இதை செய்யாதன்னா அதை செய்வான். வேறு தெய்வம் வேண்டான்னு சொன்னால் அது வேறு தெய்வத்தை வச்சுக்கிடுவான். விக்கிரக ஆராதனை வேண்டான்னா அது கொண்டு வந்து வச்சுக்கிடுவான். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னா அந்த நாளைக்கு தான் வேற ஒரு வேலையை கண்டுபிடிப்பான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, பேரை கெடுக்காதன்னா ஏதோ ஒன்றில் போய் கர்த்தருடைய பேரை கெடுக்கிற மாதிரி அது ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுறான். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து பூரா எடுத்துக்கிட்டு தகப்பனையும் தாயையும் வெளியேற்றி விடுற ஆட்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டா நீ அங்கே இருந்துக்க அப்படின்னு. இப்படியெல்லாம் எவ்வளோ நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் செய்யாதேன்னு. அதுதான் செய்கிறாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இன்னொருத்தனுடைய எதையும் இச்சியாதிருப்பாயாகன்னா அதை தான் எல்லாத்தையும் செய்கிறான். சில ஆட்கள் வந்து அறிவாக எடுத்து ஒருத்தரை வெட்டி கொலை செய்கிறதில்ல, வாயாலே பேசி, அது இதை விட ஈஸியாக இருக்குது. வாயாலே பேசி கொலை செய்கிறாங்க. என்னை இப்படி சொல்லிட்டான், என் பையன் இப்படி சொல்லிவிட்டேன், நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க.
இந்த கீழ்ப்படியாமைக்கு சம்பந்தப்பட்ட இந்த வசனங்கள் 10 காரியங்கள் அந்த பலகைகளை தூக்கி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு, அப்புறம் இன்னும் 2 கீழ்ப்படியாமைக்குரிய காரியம் என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்து இருந்துச்சு. மீதியோடைய கோல்லாம் அது காஞ்ச கோல் காஞ்சதாகவே இருந்துருச்சு. அப்போ இந்த மீதி ஆட்கள்லாம், ஆரோன் நீ மட்டும்தான் அங்கே தூபம் காட்டணுமா, நாங்கள்லாம் இல்லையா? அது சண்டை போட்டு தானே அந்த பிரச்சனை இங்கே வந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துகிட்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் வை, அடுத்த நாள் பாரு, ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து பூத்து காய்த்து பழமெல்லாம் இருந்துச்சு, மீதி கோள்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அவன் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு அவன் குச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். அது அந்த இஸ்ரவேலோடைய கீழ்ப்படியாமையை காட்டுகிற ஒன்று. மன்னா கர்த்தர் கொடுத்த தூதனின் அப்பந்தான். ஆனால் இவங்க என்ன, இந்த மன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். இது என்னத்துக்கு இந்த மன்னா அப்படி சொன்னாங்களாம். 6 நாள் 5 நாட்களுக்கு நீ அன்னன்னைக்கு தேவையானதை பொறுக்க, 6ஆவது நாள் 7ஆவது நாளைக்கும் சேர்த்து 2 மடங்கு எடுன்னா, அந்த 6ஆவது நாளில் 2 மடங்கு எடுத்தால் ஓகே. ஆனால் மற்ற நாட்களில் அது ஒரு நாளைக்கு தேவையான விட அதிகமாக எடுத்தால் பூச்சி பிடிச்சி போச்சு, நாரி போச்சு. ஆனால் இவங்க அதெல்லாம் செஞ்சாங்களாம். அதெல்லாம் அவங்களுடைய கீழ்ப்படியாமையை காட்டுது. அதனால் அவர் என்ன பண்ணார், இனிமேல் என் பிள்ளைகள் மேலே குற்றஞ்சாட்டுகிற எதையுமே நான் கண்ணில் பார்க்கறதில்ல. அந்த 10 கற்பனைகளையும் சரி, ஆரோனுடைய துளிர்த்த கோலையும் சரி, இந்த மன்னாவையும் சரி கொண்டு வாங்கடா அப்படி சொல்லி இந்த பெட்டிக்குள்ளே போட்டு மூடுங்கடா அப்படின்னு மேலே ஒரு கிருபாசனம், கிருபையின் ஆசனம், அதை போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாராம். நான் இந்த 10 கற்பனையை பார்க்க போகிறதில்ல, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதையும் பார்க்க போகிறதில்ல, மன்னாவையும் பார்க்க போகிறதில்லை. 10வதுக்கு இயேசுவானவர் வந்து இந்த 10 கற்பனைகளை சிலுவையிலே ஆணி அடைத்து அறைந்து விடுவார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால, அந்த 10 கற்பனை தன்னை விட்டு நீக்கப்படுகிறது, தனக்கு முன்பாக இருந்து நீக்கப்படுகிறது என்று தெரிந்ததுனால, அதை போடு உள்ளே போட்டு பலகையை போட்டு, அது பொன்னாலான ஒரு பொன்னால் மூடப்பட்ட ஒரு பலகை, அதை போட்டு அது மேலே அதுதான் சிங்காசனம் இவருக்கு. இவர் சிங்காசனம் எப்படி சிங்காசனம்? ராஜாக்கள் எப்படி சிங்காசனம் போடுவாங்க? பெரிய உயர்ந்த இடத்துல ஒரு பெரிய சிம்மாசனம் ஒன்று வச்சு, அது யானை தந்தங்களால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு, சாலமோனுடைய சிங்காசனம் எப்படி இருந்துச்சான், இப்படியெல்லாம் இருந்துச்சான். அப்புறம் இங்கிட்டு 6 சிங்கம், அங்கிட்டு 6 சிங்கம், எவ்வளோ பவர்ஃபுல்னு பாரு அப்படியெல்லாம் சொல்லி இருந்துதான். ஆனால் தேவனுடைய சிங்காசனம், இனிமே மனுஷனுடைய பாவத்தை நான் பார்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கீழே போட்டு உட்கார்ந்துட்டாரு. ஆதலால் தான் அவர் எதை பார்க்க மாட்டேன்றாரோ அதை நம்ம அவர் முன்னாடி காட்டக்கூடாது. நான் பாவின்னு சொல்லக்கூடாது. பெட்ஷிமேஸில் அந்த கர்த்தருடைய பெட்டியை இந்த ஆட்கள் விவரம் இல்லாமல் திறந்து பார்த்து, அது திறந்து பார்த்ததுனால கர்த்தர் அதை பார்த்தாரு. இவங்கெல்லாம் கீழ்ப்படியாதவங்கன்னு பார்த்து அவங்கள அடிச்சு விட்டாரு நிறைய பேரை. நீங்களும் நான் பாவின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அடி விழுகும். அதில் அடி வாங்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சுகமாகி வர்றதும் உண்டு, அந்த வாக்கில் போகிறதும் உண்டு. அதனால் கர்த்தட்ட போய் நீங்கள் பாவின்னு எந்த இடத்துலையும் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஏன்? நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்ததுனால உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு, உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு. இயேசு சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்கிறாரு. தேவ மகிமை உங்களுக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் வெட்கப்படுவதற்கென்று எதுவுமே கிடையாது பூமியில். இயேசுவை மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெட்கப்படுவதற்கென்று எதுவுமே கிடையாது. வெட்கம் அங்கே இல்லை. எப்போ வெட்கம் வரும்? ஐயோ ரொம்ப கேவலமா இருக்கு, நம்ம இப்படியெல்லாம் ஆயிட்டோமே, இதெல்லாம் யாரும் கண்டா என்ன சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கேவலமா போச்சு,
ரொம்ப கேவலமாக போனது எத்தனை பேர் போய் வெளியில் சொல்லுவீங்க, எனக்கு இது கேவலமாக போச்சு, எனக்கு இது கேவலமாக போச்சு, எனக்கு கேவலமாக போச்சுன்னு யாராவது சொல்லுவீங்களா? கப்சிப்புன்னு இருக்கிறோம், தப்பி தவறி என்னமோ குழப்பம் ஆயிடுச்சுன்னா வாயை திறக்காத, கம்முன்னு இரு, வேற கெடுக்காத அப்படின்றோம். அவர் அப்படி தான் சொல்கிறாரு. பழசெல்லாம் எனக்கு தெரியும்டா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆனால் எப்பொழுது நீ என்னிடத்துல வந்தாயோ அந்த நிமிஷத்தில் நான் உன்னை நீதிமான், நீ பரிசுத்தவான் என்று சொல்லி என்னுடைய மகிமையை நான் மறுபடியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய சாயல், என்னுடைய ரூபத்தில் இருக்கிறாய், ஆதலால் நீ என்னை போல செயல்பட வேண்டும். உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. ஏசுனார் யாரை பார்த்து சொன்னார்? அவன் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி சிறு பிள்ளையாக இருக்க போது நான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன் அப்படி சொன்னான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு உண்டு. அவனுக்கு என்னமோ சொன்னார், அதை விடுங்க. இப்போ நமக்கு ஏன்டா நான் உன்னை நீதிமானாக்கி, உன்னை பரிசுத்தவானாக்கி, என்னுடைய மகிமையெல்லாம் உனக்கு கொடுத்து, என்னுடைய வசனத்தை பிடிச்சிக்க, நீ அப்பொழுது புத்திமானா நடப்ப, உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவ, இலைகள் உதிராத என்ன நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற இலையுதிராக இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எது செய்யறதெல்லாம் விளங்காதுன்னு சொல்லாதடான்றார். அது சொல்றாரு, நீ போய் நான் சொல்ற மாதிரி செய், அது உனக்கு காரியம் வாய்க்கும்ன்றாரு. ஆனால் பொதுவாக மைண்ட் செட் என்னன்னா, இந்த உலகத்தில் மற்றவங்க இருக்கிறதெல்லாம் அது அப்படி இது இப்படி இப்படி, அதனால எனக்கு அப்படி சொல்கிற அந்த மனநிலை மாற்றப்பட வேண்டும். நீங்கள் வெட்கத்துக்குள்ளானவர்களாக கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. உங்களுக்காக ஒரு ஆடு செலுத்தப்பட்டது, அது இயேசு. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்கன்னா உங்களை பற்றி நீங்க வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்கன்னா உங்களை பற்றி நீங்க வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரும் நீங்கள் தைரியமாய் என்னுடைய கிருபாசன தண்டையில கட்டி வரலாம். கிருபையின் ஆசனம், நியாயத்திற்கிற ஆசனம் அல்ல. நியாயத்தீர்ப்பை குறித்து பைபிளில் வாசிச்சிங்கன்னா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நான் சிருஷ்டிச்ச மனுஷனை நானே நரகத்தில் போட எனக்கு பிடிக்கல, அதனால இயேசுவை அனுப்புறேன், குமாரன் போய் நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இயேசு வந்தப்போ அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்க தானே வந்தேன், நான் நியாயம் தீர்த்தவனை நரகத்துக்கு அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? ஏப்பா நீங்கள் மோசேன்னு சொல்லி அவனுடைய நியாயப்பிரமாணம்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஒழுங்காக கடைப்பிடிக்காதனால அந்த மோசே தாண்டா உங்களை குற்றம் சாட்டுவான்னு இயேசுவே சொல்கிறார். வசனம் இருக்கா? எடுத்து காட்டுங்க யாராவது. யோவான் சுவிசேஷம் எங்க இருக்குன்னு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். யோவான் 5:45 44 45 வாசிக்கலாம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். குற்றஞ்சாட்ட கூட மாட்டாராம் இயேசு. பிதாவிடத்தில் நான் உங்களை குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான். மோசையுடைய நியாயப்பிரமாணம்னே சொல்லி அந்த 10 கற்பனைகளை பின்பற்றேன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை விட்டுட்டியாடா? அந்த மோசையை நியாயப்பிரமாணம் சொல்லி அந்த மோசையை தான் உன்னை குற்றஞ்சாட்டுவான் அப்படி சொல்லிவிட்டாரு. நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதிய வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அப்ப இவருடைய இரக்கம் கிருபையினால மனுஷர் மேல் குற்றஞ்சாட்டுகிற நியாயப்பிரமாணத்தையும் மனுஷருடைய கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ஆரோனுடைய தொழிற்கோல்
அப்புறம் அந்த மண்ணா வைத்திருந்த பாத்திரம் எல்லாவற்றையும், இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, நான் இதை பார்க்கவே கூடாது என்று சொல்லி ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து அதை வேற யார் வந்து எடுத்து வெளியே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறி உட்கார்ந்து கிருபையின் ஆசனம், அந்த மேலே போட்ட அந்த பிளாங்க், அந்த பலகைக்கு கிருபாசனம் என்று பெயர். கிருபாசனம் என்று சர்ச்சு பெயர் கூட வச்சுருக்காங்க. கிருபையின் ஆசனம். நான் கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்து உனக்கு எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தரிடத்தில் அவர் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களை பாவின்னு சொல்லக்கூடாது. இந்த பாவி நான் அப்படி பாவம் எதையாவது என்னமே சொல்லக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி தானா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் புது சிருஷ்டி தானா? பழையவைகள் ஒளிந்ததா? எல்லாம் புதிதாயிற்றா? அப்படியானா நீங்கள் புது சிருஷ்டியானா நீங்கள் வெட்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஓடி ஒளியறதுக்கும் ஒன்றும் இல்லை. தைரியமாய் கிருபாசனத்தை அண்டையிலே கிட்டி சேரலாம். அவற்றை நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். உங்களை கடிந்து கொள்ளுவதில்லை என்று கூட அவர் தனக்குத்தானே ஆணையிட்டு கொண்டார். நான் இந்த பிள்ளைகளை இனிமேல் திட்ட போகிறதே கிடையாது, நான் இந்த பிள்ளைகளை திட்ட போகிறதே கிடையாதுன்னு ஆணையிட்டுக்கிட்டாரேன். என் தலை மேலே நானே கையை வச்சு என் பிள்ளைகளை நான் திட்ட போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அடிச்சு விடுவார், கொண்டு விடுவார், போட்டு தீட்டிடுவார். அந்த மனநிலை வந்து அது மீட்கப்படாத மனநிலை, இந்த உலகத்தின் மனநிலை. அதனால தான் வேத வாக்கியங்களை வாசித்து வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆனால் 100க்கு 100 மறுரூபமாகறோமா? இல்லை, ஏதோ முடிஞ்ச மட்டுக்கு மறுரூபமாகறோம். அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். ஆனால் இந்த பூமியை விட்டு அங்கே போகிறப்ப இங்கே இருக்கிற இந்த உலகத்தையும், இந்த தோற்று போன விழுந்து போன உலகத்தை, பாவத்துக்குள்ளே கிடக்கிற உலகத்தை, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தை, இதிலிருந்து உங்கள் கண்ணை எடுத்து பரலோகம் போனோன்னா பரலோகத்தை பார்த்துப்பீங்களா? பரலோகத்தில் அட்டையப்பா எல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது, அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது, இதெல்லாம் விவரம் தெரியாமல் அங்கே இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அங்கே பரலோகத்தில் நீங்கள் பார்க்குற காரியங்கள்லாம் பார்த்தோன்னே அந்த நேரத்தில் உங்களோட முழு இருதயமும் பூரணமாக மறுரூபமாகிருது. அப்புறம் நீங்கள் பழசை நினைக்கவே நேரம் இல்லை. அங்கே கர்த்தர் நல்லவர், அல்லேலியோ 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 போட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் முழுசாக நீங்கள் பரலோகம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை பயன்படுத்துகிறாரு, அந்த தேவன் பயன்படுத்துகிற அந்த ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் ஆவி மண்டலத்தில் அது என்ன இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு தான் அந்த புஸ்தகத்தை பற்றி நான் சொன்னேன். ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4வது பரிமாணம் நீள அகல உயரம், அது இயற்கை மண்டலத்தில் இருக்கக்கூடியதை அளக்கக்கூடியது. 4வது பரிமாணம் ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள். அதை நீங்கள் பாருங்கள், வேத வாக்கியங்களை வசனங்களை வாசிங்க, வாக்குத்தத்தங்களை வாசிங்க, அந்த ஆவி மண்டலத்தோடைய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம்தான் அறிவுள்ளவர்கள், ஆனால் பரலோகம் போனப்போ அட்டே அப்பா இவ்வளவு இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே போனோன்னே உங்கள் மனசு பூரணமாக மறுரூபமாயிரும். இங்கே இருக்கிறப்ப மறுரூபமாக விடாமல் தடுக்கிறதுக்கு பிசாசு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 30லேருந்து 40, 40லேருந்து 50 அவ்வளோதான் வளர்கிறோம். ஆனால் அங்கே போனோடனே அதை கண்டவுடனே பழைய பொய்களுக்கு இடமில்லை. அங்கே சத்தியத்தை பார்க்குறீங்க, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்குறீங்க. அதே ஆசீர்வாதங்கள் இப்பொழுது முழுசுமாக பூரணமாக அந்த வாக்கு தத்தங்களில் கொடுத்துருக்கிறாரு. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக இந்த வாக்கு தத்தங்களிலே கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்க முடியாது இருந்தாலும் விசுவாசிக்கணும். அப்படிதான் ஆபிரகாம் செஞ்சான். இந்த சரீரை இதை வச்சு தேருமா அப்படின்னா, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படி ஆகிறது என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிச்சான். வாலிபம் திரும்பியது, பிள்ளையை பெற்றி கொண்டான். உங்களுக்கும் கூட முடியாது என்று சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். என்ன சொல்லணும்? எனக்கு விரோதமாக இருக்குது, இந்த காரியம் எப்படி இருக்கு ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குது, இது கேவலமாக இருக்குது அப்படின்னா, இது எல்லாவற்றையும் காட்டில் நீர் பெரியவர், நான் அதை விசுவாசிக்கிறேன். இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் பெரியவர்,
எனக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர், எனக்கு ஜெயம் கொடுக்கிறீர் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னபடி ஆகும். சொல்லலாமா? இந்த ஜெபம் பண்ணலாம். குடும்பத்துக்கு ஒருவர் 20 ரூபா கொடுத்துட்டு அங்கே வெளியே அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை ஜெயமான பாதையிலே, ஆசீர்வாதமான பாதையிலே, சமாதானமான பாதையிலே எங்களை நடத்துகிறீர். என்றைக்கு நாங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தோமோ அன்றைக்கே எங்களை நீர் நீதிமான்கள் ஆக்கினீர். நாங்களா ஆய்க்கிறல, நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். நீர் எங்களை பரிசுத்தமாக்கினீர். நீர் எங்களுக்கு உம்முடைய மகிமையை தந்தீர். நீர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். அதெல்லாம் நாங்கள் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியிலே நடக்கும்போது, ஏன் இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோமே, கர்த்தரை ஆராதித்து அவருடைய வழியிலே நடக்கும்போது இந்த ஞானம் எங்களுக்கு வருகிறது. நன்றி கர்த்தாவே, அந்த ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும். நாங்கள் இந்த உலகத்து ஜனங்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம்னு உங்கள் உபாகமம் 4வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறீங்க. அந்த உலகத்து ஜனங்களை பார்க்கலாம், எங்களுக்கு போதித்தவர்களை காட்டிலும், மிகவும் பெரிய அனுபவசாலிகளை காட்டிலும், என் வயதுக்கு மேலான அவங்கள அனுபவசாலிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் காட்டிலும் நாங்கள் ஞானம் உள்ளவனாக இருக்கேன்னு தாவீது சொன்னானே, அதுபோல கர்த்தாவே நீர் எங்களை ஞானம் உள்ளவர்கள் ஆக்குகிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதித்து அவருடைய வசனங்களில் நடக்கிறது ஞானம் என்று எழுதியிருக்கிறதை நாங்கள் கேட்டோம். உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய வசனங்களை கேட்கிறோம். நீர் எங்களை ஞானம் உள்ளவர்களாக்குகிறீர். இயேசுவே, நீரே எங்களுடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானீர். நீர் எங்களோட கூட சமாதானமாக இருக்கிறீர். சமாதானத்தின் உடன்படிக்கை நீர் எங்களோடு கூட செய்திருக்கிறீர். எங்களை கடிந்து கொள்வதில்லை என்று கூட நீர் சொல்லி இருக்கிறீர். இந்த கிருபை எங்களை விட்டு விலகாது என்று எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் நீர் சொல்லி இருக்கிறீர். நன்றி கர்த்தாவே. நாங்கள் உமக்கு பிரியமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க தீர்மானிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் வரும்போது நாங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறபடியால் பழையவைகளை நினைப்பதில்லை, நினைத்தாலும் பேசுவதில்லை, அவைகளை விளக்குகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாக நீர் எங்களை எப்படி வைத்திருக்கிறீரோ அப்படியே நாங்கள் எங்களை காண்கிறோம். உம்முடைய பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். உமக்கு மகிமையான சாட்சிகளாய் வாழ தீர்மானிக்கிறோம். புத்திக்கும்